கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜபங்களின் வகைகள். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஜபங்களின் வகைகள். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜபத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆதாரமாக ரோமர் 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பை நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது பவுல் சொல்கிறாரு. நம்ம ஜபத்தில் எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம். ஜபம்ன்றது ஒரு வார்த்தை இல்லை, அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கும்போது எப்போ பார்த்தா நம்ம ஜெபிக்கிறோம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஜபத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி நம்ம கர்த்தர்கிட்ட விடுதலை பண்ணணுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படின்னா விண்ணப்ப ஜபத்தில் முதல்ல நம்ம விண்ணப்பம் பண்ணணும். எரேமியா சொல்கிறார், என்னுடைய எல்லா விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கிறேன். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும், என்னுடைய விண்ணப்பங்கள் சமூகத்தில் எட்டுவதாக. அப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது ஒரு விண்ணப்பத்தோடு போகிறோம். நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம தெளிவாக கர்த்தர்கிட்ட போய் சொல்வது விண்ணப்ப ஜபம். வேண்டுதல், ஆண்டவரே எனக்கு இந்த காரியெல்லாம் தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யலாம். 1 பேதுரு 3:12 சொல்லுது வேண்டுதல் ஜெபம் பண்ணணும். சில இடத்துல மன்றாட்டு ஜெபம், அப்படியே இறங்கி ஜெபிக்கிறது, மன்றாடி கேட்குறது. ஆண்டவரே எனக்கு நீங்கள் செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம மன்றாடி கேட்கணும். ஜெபத்தில் பல விதங்கள் இருக்கிறதுல விண்ணப்ப ஜெபம் இருக்குது, வேண்டுதல் ஜெபம் இருக்குது, மன்றாட்டு ஜெபம் இருக்குது, ஊக்கமான ஜெபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து ஊக்கமாக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. அப்புறம் கண்ணீர் ஜெபம். சில காரியங்களுக்கு காலதாமதம் ஆகும்போது அந்நாள் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாங்க. அந்த அம்மா அழுதாங்க. அப்படி அழுது நம்ம ஜெபிக்கும்போது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது, உலகத்தில் போய் அழுவத்தோ, உறவுகள்கிட்ட போய் அழுவத்தோ, இல்லை சொந்த பந்தங்கள் போய் அழுவத்தோ, அந்த அழுகையும் நமக்கு பலன் தராது. தேவ சமூகத்தில் நம்ம சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் உண்டு. தேவன் நம்முடைய கண்ணீரை ஒரு துருத்தியில் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனால் தேவ சமூகத்துக்கு போகும்போது நிச்சயமாக நம்ம கண்ணீர் சிந்தி கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். கண்ணீர் ஜெபம் வேறு, அழுகையின் ஜெபம் வேறு. இறைமையா சொல்வார், என் கண்கள் அழுகையால் கண்ணில் தண்ணி தானாக கொட்டுது. அப்படி அழுகை ஜெபம். அப்புறம் கெஞ்சும் ஜெபம், கெஞ்சி கேட்குது. மோசே சொல்கிறார்ல, ஆண்டவரே இந்த ஜனங்க நம்பி தானே வந்தாங்க, மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீங்கப்பா, என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, அவங்கள நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சி ஜெபிக்கிறார் தெரியுமா. அந்த கெஞ்சுதல் ஜெபம் நம்ம கண்டிப்பாக வேணும். நம்ம கண்டிப்பாக அப்புறம் கதறி ஜெபிக்கணும். சில சமயத்தில் முடியாத கஷ்டங்கள், முடியாத வேதனைகள், அந்த தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்கு நம்ம தேவ சமூகத்தில் கதறி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஜெபத்துக்கு கர்த்தர் சீக்கிரமாக பதில் கொடுப்பார். புலம்பல் ஜெபம். நாகும் 3:7 சொல்லுது புலம்பல் ஜெபம். கூக்குரல் ஜெபம். சில ஜெபங்கள் பெருமூச்சு விட்டு நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களால் ஜெபிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜீவனை கசப்பாயிடுச்சு வேலை. அவங்க பெருமூச்சியின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. அதே போல் நம்ம சில சமயத்தில் ஜெபிக்க முடியாத சமயத்தில் நம்ம பெருமூச்சு விட்டுக்கும் போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. அப்புறம் போராட்ட ஜெபம். நம்ம இப்போ சொல்கிற பற்றி ரோமர் சொல்கிறாரு, நான் ஜெபங்களை போராடுவது போல நீங்கள் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியாவுடைய அன்பை நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். போனோம், ஜெபிச்சோம், வந்தோம், கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலாம் பரவாயில்ல, விட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நடக்கணும்னா போராடி, யாக்கோபு பிந்தி தனித்து தேவனோடு போராடி மேற்கொண்டார். அப்போ கர்த்தர் ஆஸ்வதிச்சார். நம்ம சில காரியங்கள், திருமண காரியங்கள், வீடு காரியங்கள், அமைப்பு காரியங்கள், ஊழிய காரியங்கள், சில மாத்துமாக்கள் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் ஒரு விசை எங்களை தொடுங்கப்பா, ஒரு விசை கர்த்தரை நினைத்தருங்கப்பா. இந்த ஒரு விசை சிம்சோன் பண்ணார், போராடி இந்த நான் இருக்கிறத விட இப்போ பிடிச்ச அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம போராடி ஜெபிச்சே கண்டிப்பாக ஆகணும். அப்புறம் ஜெபங்களில் கண்டிப்பாக பாடல் பாடி நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கண்டினியூவாக ஜெபிச்சுட்டே போகாமல் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி, கர்த்தரை உயர்த்துகிற மாதிரி, தேவ நம்ம மகிமைப்படுற மாதிரி பாடல்களை பாடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஒலிவ மலைக்கு போகும்போது ஸ்தோத்திர ஜெபம் பண்ணார். மறுரூப மலைக்கு பண்ணும்போது ஸ்தோத்திர ஜெபம் பண்ணார். அப்போ நம்ம ஸ்தோத்திர ஜெபம் பிலிப்பியர் 4:6 எல்லா ஜெபத்திலும் ஸ்தோத்திரத்தோடு இருடுங்கள்.
ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா அதை செய்யுங்கப்பா அப்படின்னு கமாண்டிங் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நீங்கள் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், ஏசப்பா அதை கொடுக்க போகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அதற்காக ஸ்தோத்திரம், இதை நீங்கள் செய்ய போகிறீங்க செஞ்சுட்டே வரீங்க அதற்காக ஸ்தோத்திரம்னு நீங்கள் எல்லா ஜபத்துலேயுமே அந்த ஸ்தோத்திரத்தை கலக்கும்போது அந்த ஜபம் கண்டிப்பாக தேவ நாம மகிமைப்படும்படி இருக்கும். அப்புறம் உபவாச ஜபம் கண்டிப்பாக பவுலும் பர்னபாவும் உபவாசித்து ஜெபிக்கும்போது, ஆராதனை செய்து உபவாசித்தும் போது கர்த்தரோட என்ன பண்ணாரு, தனியாக ஊழியத்துக்கு நம்மளை பிரிச்சிட்டாரு. அப்போ நம்ம உபவாசம் ஜெபிக்கும்போது தேவனாக கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார், ஊழியத்துக்கு வேறு பிரிப்பார், அமைப்புக்கு வேறு பிரிப்பார், அபிஷேகத்துக்கு வேறு பிரிப்பார். உபவாச ஜபம் கண்டிப்பாக பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தும். பொருத்தனை ஜபம் சாமுவேல் பிறக்கணும் அப்படின்னா அன்னாள் பண்ண பொருத்தனை ஜபத்தை கர்த்தர் கேட்டார். நமக்கு ஒரு காரியம் ஆகணும், ஆண்டவரே இந்த காலத்தில் நம்ம கையில் பொருத்தனை பண்ணுறேன், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகிறேன், திரும்பி வரும்போது எனக்கு எதிர்பட்டு வந்து நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுவேன்னு எப்தா ஜெபிச்சார். சாமுவேல் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மா ஜெபிச்சாங்க, அப்படியே நீர் எனக்கு பிள்ளையை தருவேன், நான் அந்த பிள்ளையை உங்களுடைய சமூகத்தில் விட்டுறேன் ஆண்டவரே. அப்போ பொருத்தனை ஜபத் கிடைக்காத ஒரு காரியத்துக்கு, அரிதான காரியத்துக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். சில ஜபங்கள் முழுவதும் இயேசு பார்த்தீங்களா முழுவதும் ஜெபிச்சார், இரவு முழுவதும் ஜெபிச்சு பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார். அது ஊழியத்தில் தோல்வியே இல்லை, ஊழியத்தில் ஜெயம் கிடைச்சது, ஊழியத்தில் பிதாவால் கிரியை செஞ்சார், ஊழியத்தில் மகிமையான காரியங்களை செஞ்சார், ஊழியத்தில் சுகம் கிடைச்சது, ஊழியத்தில் பிசாசை விரட்டினார், ஊழியத்தில் அமைப்புகளை கட்டினார், ஊழியத்தில் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதுக்கு என்ன காரணம், முழுவதும் ஜெபிச்சார். சில சமயம் நம்ம தூக்கம் வராத பரண்டு படுக்கிற சமயங்கள் இருக்குது. அப்போது பல கெட்ட கெட்ட கனவுகள் வருது, இல்லை என்னால் தூங்கவே முடியலையா, முட்டி போடு, நைட்டெல்லாம் ஜெபி, மறுநாள் காலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அனுகூலமான கதவை கண்டிப்பாக திறப்பார். ராஜரீக ஜெபம் மத்தேயு 8:26 அது ராஜரீக ஜெபம். அப்புறம் தானியேல் இருக்குது தீர்க்க தரிசன ஜெபம். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு முன்னால் நல்லா தேவ சமூகத்தில் காத்திருந்து கத்தட்டேருந்து வார்த்தையை பெற்றுட்டு ஜெபிப்பது தான் தீர்க்க தரிசன ஜெபம். எல்லாத்துக்கும் மேலே எபேசியர் 6:18 சொல்லுது, ஆவியில் ஜெபிக்கணும். ஜெபம் மாம்சத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜெபத்தில் மாம்ச வாடை அடிச்சதுன்னா ஜெபம் பிரயோஜனமே இல்லை. நம்ம ஒரு நாளெல்லாம் ஜெபிக்கலாம், 2 நாளெல்லாம் ஜெபிக்கலாம், அந்த மாம்சத்தில் பண்ணுற ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் கிடைக்காது. ஆவியில் நம்ம ஆவி பரிசுத்தாவோடு கனெக்ட் ஆகி பரிசுத்த ஆவியானோட துணை கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு கால தாமதங்கள் விலகும், அந்த ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்கும், அந்த ஜெபத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிற பழகிற எல்லாருமே அந்த அபிஷேகம். இப்போ பாருங்களேன், சில இடத்துல ஒருத்தர் சிரிச்சா அப்படி எல்லாரும் சிரிச்சு பார்க்க பாருங்க, சில இடத்துல போய் ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க, எல்லாருக்குள்ளேயுமே அந்த மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்காது. அப்படி நம்ம மேலே ஜெப அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிற 10 பேர் ஜெப அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. அப்போ இந்த வருஷத்தில் நம்ம அநேகருக்கு ஜெப அட்மாஸ்பியரை கொண்டு வரணும்னா நம்ம மேலே அந்த ஜெப அபிஷேகம் இருக்கணும், ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தில் அநேக வகைகள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கொடாக்குடைய நன்றி. அல்லேலூயா.